காரடையான் நோன்பு. இது திருமணமான பெண்கள் கணவருக்காக இருக்கக்கூடிய விரதம். இந்த விரதம் இருக்கும்போது இனிப்பு அடை, உப்படை செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக படைப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த இனிப்பு அடையும் உப்படையும் எப்படி எளிமையாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 அடைக்கும் தேவையான மாவு வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் பச்சரிசி மாவை ஒரு வாணலியில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது. இது காராமணி. 2 அடைக்கும் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு இந்த காராமணி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு வாணலியில் கொட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பிரசாதத்தை செஞ்சு சாவித்திரி தேவி அம்மனை வழிபட்டதாக கதை இருக்குது. ஸோ அதே மெத்தடை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த காராமணி சேர்த்துக்கிறோம். இந்த காராமணி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, காராமணி நல்லா ஆறினதும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவுன காராமணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீனி கிழங்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், காராமணி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை இருத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனிப்படை செய்கிறதுக்கு 1 கப் வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு கிளறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடிகனமான இல்லைன்னா அகலமான நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கணும். அதில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் மாவுக்கு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணியில் பாதி காராமணியை இனிப்படைக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 1 கப் அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே கைவிடாமல் கிளறிடணும். மாவு வெள்ளை தண்ணி இழுத்துக்கிட்டு நல்லா சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும். ஒரு சில கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஆறின பிறகு மாவு பிசையும் போது அதுவும் செட் ஆகி வந்துடும். நல்லா எல்லா மாவையும் கொட்டி ஒன்றா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிளறி முடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே மாவு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வருது. இப்போ கையில் எண்ணெயாவது தண்ணியாவது தடவிக்கிட்டு மாவு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. மீதமுள்ள எல்லா மாவையும் இதே மாதிரி அடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் தான் தட்டி எடுத்துக்கணும். இது மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா அடைகளையும் தட்டி எடுத்தாச்சு. ஒரு இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அடைகள்லாம் ஒரு தட்டில் அடுக்கி 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இனிப்படைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க காராமணியவும் இதோடு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் வறுத்து எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளற ஆரம்பிக்கணும். மாவு நல்லா கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறணும். கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, நம்ம திரும்ப மாவு பிசைஞ்சு எடுக்கும் போது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், தண்ணியை நல்லா இழுத்துட்டு மாவு கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நல்லா அதை ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும்.
நம்ம இனிப்படைக்கு செஞ்சோம்ல அதே மாதிரி மெத்தடில் தான். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இல்லைனா இனிப்படையில் செஞ்சோம்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் அடைகள் தட்டியாச்சு. இப்போ இது இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் எல்லா அடைகளையும் தட்டில் அடுக்கி 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உப்படையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நோன்பு சரடு எப்படி கட்டிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெள்ளை நூல் வந்துட்டு 9 பிடி வந்து இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா மஞ்சள் தடவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூ வந்து நடுவில் கட்டி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போது ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, ஒரு தாலிச்சரடு, குங்குமம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நோன்பு கயிறு எல்லாமே வந்து வச்சுருங்க தட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தால் தேங்காயும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த விரதம் வந்து காமாட்சி அம்மனுக்கு இருக்க போகிறோம். அதாவது இதை வந்து கௌரி விரதம் தான் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற அம்மன் படம், காமாட்சி அம்மன் படம் இருந்தால் சரி, இல்லைன்னா மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி அம்மன் படம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி இந்த தாம்பூலத்தை வச்சுட்டு நல்லா மனதார வேண்டிக்கிட்டு உங்கள் கையில், வலது கையில் வந்து இந்த நோன்பு கயிறை கட்டிக்கோங்க. நோன்பு கயிறு கட்டிக்கும் போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நோன்பு சரடு ஸ்லோகத்தை வந்து சொல்லிக்கோங்க. பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு, நோன்பு கயிறு கட்டியாச்சு. சரி, இப்போ பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூஜை அறைக்கு கீழே, இல்லை பூஜை அறையிலே இடம் இருந்ததுன்னா கூட அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக மாக்கோலம் போட்டுட்டு அதில் ஒரு தாம்பாலம் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க இனிப்பு அடை, வெள்ளை அடை, அது கூட நான் வந்து சீனி கிழங்கு இன்றைக்கி வச்சுருக்கிறதுனால அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை விட ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது, உருகாத வெண்ணெய். உருகாத வெண்ணெய் வந்து கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கான காரணம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஒரு மந்திரமே இருக்குது. அந்த மந்திரம் சொல்லி தான் வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ அந்த இனிப்படை, வெள்ளை அடையோட இந்த உருகாத வெண்ணெயும் வந்து நம்ம வைக்கணும். உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை பாடி தீப தூபம்லாம் காட்டி அம்மனை வந்து மனதார வேண்டிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் காரடையான் நோன்பு எப்படி எளிமையான முறையில் இருக்கிறதுனோ அதற்கு தேவையான பிரசாதங்கள் செய்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.